மகாபாரதத்துல யமதர்மராஜா வந்து யுதிஷ்டிரர் கிட்ட 124 கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு யக்ஷ பிரஷ்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன கேள்விகள் வந்து யமதர்மராஜா கேட்டார் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் கேள்வி, சூரியன் எதனால் உதிக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு யுதிஷ்டிரர் வந்து பிரம்மத்தால் வந்து சூரியன் உதிக்குது அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு. அடுத்த கேள்வி வந்து, சூரியன் வந்து உதிக்கும் போது யாரெல்லாம் கூட வருவாங்க? அதுக்கு பதில் வந்து தேவர்கள். சூரியன் எதனால் அஸ்தமிக்கிறது அப்படிங்கறது அடுத்த கேள்வி. அதுக்கு யுதிஷ்டிரர் சொன்ன பதில் வந்து தர்மத்தினால தான் வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்குது. இது மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் அவர் சரியா பதில் சொன்னதுனால யமதேவர் வந்து யுதிஷ்டிரர் கிட்ட, உனக்கு நான் ஒரு வரம் தரேன், அந்த வரத்தால மூர்ச்சையா கிடக்கிற 4 தம்பிமார்கள்ல ஏதாவது ஒரு தம்பிமார்களை நீ உயிர் பிழைக்க வைக்க முடியும், யாரை நீ பிழைக்க வைப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவர் வந்து, என்னோட அம்மாவுக்கு நான் ஒரு பையன் இருக்கேன், அதே மாதிரி மாத்திரையோட தாய்க்கு ஒரு பையன் உயிரோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால நகுலன் வந்து எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த பதில்ல மெச்சி போய் யமதேவர் வந்து எல்லா தம்பியும் உயிர் பிழைக்க வைக்கிறாரு.